ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 3வது பதக்கம் வெல்லும் வாய்ப்பை மனு பாக்கர் தவறவிட்டிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 3வது பதக்கம் வெல்லும் வாய்ப்பை மனு பாக்கர் இழந்திருக்கிறார். இந்தியாவுக்காக 3வது பதக்கத்தை மனு பாக்கர் வெல்வார் என்று ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்த நிலையில் அந்த பதக்கத்தை அவர் தவறவிட்டிருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், ரசிகர்கள் 3வது முறையாக மனு பாக்கர் பதக்கத்தை வெல்வார் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது அந்த பதக்கத்தை மனு பாக்கர் தவறவிட்டிருக்கிறார். எந்த இடத்தில் சறுக்கியது? வரலாற்றை படைப்பார் என்று மனு பாக்கர் எதிர்பார்ப்போடு இந்திய ரசிகர்கள் காத்திருந்த சூழல தற்போது ஷூட் ஆஃப் முறையில நூலிலையில் தற்போது தன்னுடைய 3வது பதக்கத்தை மனு பாக்கர் இழந்திருக்கிறார். இருப்பினும் கூட ஒரே ஒலிம்பிக்ஸ் தொடர்ல 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் தற்போது 3வது பதக்கத்தை நூலில் இழந்திருக்கிறார். குறிப்பாக 25 மீட்டர் பிஸ்டல் இறுதி போட்டியில தற்போது 4வது இடம் பிடித்து இருக்கிறார். குறிப்பாக 3வது இடத்திற்கு வெண்கல பதக்கத்திற்கான போட்டியின் போது அவர்கள் 3வது இடத்தில் 2 வீராங்கனைகள் ஒரே புள்ளியில் காரணமாக ஷூட் ஆஃப் முறைப்படி போட்டிகள் நடைபெற்றது. அதுல மனு பாக்கர் 3 புள்ளிகளை மட்டுமே பெற்றிருந்தார். அதே போன்று எதிரணியினுடைய விளையாடிய வீராங்கனை 4 புள்ளிகள் பெற்றதன் காரணமாக தற்போது 1 புள்ளி வித்தியாசத்துல பாக்கர் தன்னுடைய வெண்கல பதக்கத்தை இழந்திருக்கிறார். இருப்பினும் கூட ஒரே ஒலிம்பிக்ஸ்ல கடந்த 2020ஆம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் தொடர்ல இதே 25 மீட்டர் பிஸ்டல் தகுதி சுற்று போட்டியின் போதுதான் அவருடைய பிஸ்டல் பழுதடைந்திருந்தது. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மீண்டும் தன்னுடைய துப்பாக்கி எடுத்து விளையாடி அதே மைதானத்தில் கண்ணீரோடு மனு பாக்கர் கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போது வெளியேறிய காட்சிகளை நம்ம அனைவரும் பார்த்திருந்தோம். இருப்பினும் கூட இந்த ஒலிம்பிக்ஸ் தொடர்ல அவர் 3 பிரிவுகளில் பங்கேற்றது மட்டுமில்லாமல் 2 வெண்கல பதக்கங்களை ஏற்கனவே வென்று கொடுத்து 3வது பதக்கத்தையும் தற்போது நூலிலையில இழந்திருக்கிறார். இருப்பினும் கூட மனு பாக்கர் தற்போது அவருக்கு வயது என்பது வெறும் 22 மட்டுமே இருக்கிறது. எனவே அடுத்த கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு இந்தியாவினுடைய துப்பாக்கி சுடுதல்ல தொடர்ந்து பதக்கம் வெல்லக்கூடிய ஒரு வீராங்கனையாக இருக்கக்கூடிய மனு பாக்கர் தற்போது 25 மீட்டர் பிஸ்டல் இறுதி போட்டியில நூலில் தன்னுடைய 3வது பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்திருக்கிறார். சக்தி, விவரங்களுக்கு நன்றி சந்தானம். ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.